ஏன்டா எடுபட்ட பயல்களா, வாழ்க்கையில் எதையோ கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. அதை செய்கிறது இல்லை, அது ரெண்டாவது விஷயம். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த தொழிலை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த கலையை வளர்த்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. நீங்கள் ஆசைப்படுறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கவே மாட்டீங்க. என்ன தெரியுமா? அந்த ஆசையை அடைகிறதுக்கு அந்த ஆசையை அடைவதற்கு எப்படி அப்படின்னு கேள்வி கேட்கணும், எதற்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும், அதை எங்கே எப்போது கேள்வி கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிறணும். வாழ்க்கையில் கேள்வி கேட்குற கலையை மட்டும் நீ கற்று வச்சுக்கோ. வாழ்க்கையில் முன்னேறதுக்கு எப்படி கேள்வி கேட்கணும், குடும்பத்தில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு எப்படி கேள்வி கேட்கணும், மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு எப்படி கேள்வி கேட்கணும், தியானத்தில் முன்னேறதுக்கு எப்படி கேள்வி கேட்கணும், தொழிலில் வளர்ச்சி அடைவதற்கு எப்படி கேள்வி கேட்கணும், தொழிலில் வரக்கூடிய இடையூறுகளையும் சரி, வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளையும் சரி சமாளிக்கிறது எப்படின்னு கேள்வி கேட்கணும். எப்படி எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையில் வளர்ச்சி அடைகிறதுக்கும் சரி, பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கும் சரி, பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கும் சரி, எப்படி, ஏன், இப்படிப்பட்ட கேள்விகளை நீ கேட்கணும். இப்படிப்பட்ட கேள்விகளை மனிதர்கள்ட்ட கேளு, உனக்குள்ளேயே கேளு, கடவுள்கிட்ட கேளு, இயற்கைகிட்ட கேளு. இப்படி ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே எப்படி எப்போது கேள்வி கேட்கணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ. அந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் ஒரு பதில் வரும். அது எங்கேருந்து வேணால் அந்த பதில் வரட்டும். அந்த பதிலிருந்து மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்ப தெரிஞ்சுக்கோ. கொஞ்ச நாளில் நீ கேள்வி கேட்குறத தானாக நிறுத்திடுவ. உன்கிட்ட கேள்விகள் இருக்காது, ஆனால் பதில்கள் உனக்குள்ளே நிறைஞ்சிருக்கும். இது சில வாரத்தில் இன்னும் அடைஞ்சிட முடியாது, சில வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் கேள்வி கேட்குறத மட்டும் நீ நிறுத்திடக்கூடாது. கேள்வி கேட்ட இடத்துல பதில் வரல அப்படின்னா கேள்வி கேட்குறது நிறுத்தக்கூடாது. கேள்வி கேட்குற இடத்த மாற்றணும், கேள்வி கேட்குற நேரத்தை மாற்றணும். புரியுதா? கேள்வி கேட்குற நபரை மாற்றணும். ஆனால் சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காது. சில கேள்விகளுக்கு கொடுக்கக்கூடிய நபரே பதில் கொடுக்கலன்னா அதில் ஏதாவது காரணம் இருக்கும். இது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். மற்ற விஷயங்களில் கேள்வி கேட்குற நபரையும் இடத்தையும் நேரத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கணும். கேள்வி கேட்பது எப்படின்னு விதவிதமாக கற்றுக்கோங்க. விதவிதமாக கற்றுக்கறணும் அப்படின்னா உங்கள்கிட்ட கொஞ்சமாச்சும் தகவல் அறிவு வேணும். தகவல் அறிவு தான் நான் சொல்கிறேன். அதுக்கு புக்கு படிக்கிற பழக்கத்தை முதல்ல கை கொள்ளுங்க. புக்கை படித்து உங்களை ஞானியாவோ பெரிய பண்டிதராக ஆக சொல்கிறது எனக்கும் கிடையாது. புக்கு படிப்பதன் மூலமாக முதல்ல ஒரு விஷயம், அது ஒரு தியானம், மனசை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு கலை. அதனால் தினசரி ஒரு 50 பக்கம் படிக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்து அதை 100 பக்கமாக மாற்றுங்க. தினசரி ஒரு 100 பக்கம் புத்தகம் படிக்க பழகிட்டிங்கனாலே ஓரளவு உங்களுக்கு மனசு ரீதியான ஒரு கட்டுப்பாடு கிடைக்கும். செல்லை நோண்டுறதை நிப்பாட்டிட்டு தினசரி ஒரு 100 பக்கம் 10 பக்கமாக கூட படிங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சரசரமாக முடியும். முதல்ல பெரிய மேட்டாக தெரியும், அடுத்து பழகிடும். ரொம்ப நாள்லாம் ஆகாது, ஒரு வாரம் 10 நாளில் கட்டாயம் நீங்கள் 100 பக்கத்தை தாண்டிடுவீங்க சாதாரணமாகவே. புக்கு படிக்கிற பழக்கத்தை கற்றுக்கோங்க. புக்கு படிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாகுங்க. கேள்வி கேட்குற பழக்கம் உங்களுக்குள்ள இந்த தானாக வர தொடங்கும். புத்தக ஞானம் தான் எல்லாமானது, புத்தக ஞானத்தும் அனைத்திற்குமானது அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். அதை கடந்த பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதை முதல்ல கடந்து வாங்க, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காதீங்க. புரியுதா? கேள்விகள் தோங்குற இடம் தகவல்லேருந்து தான் கேள்வி தருக்கும். தகவல் புத்தகத்திலேருந்து தான் கிடைக்கும். இப்போ சோசியல் மீடியாவிலேருந்து கிடைக்க தொடங்கிருச்சு. ஆனால் அதை கடந்து போகக்கூடிய தகவலாகவும் மறந்து போகக்கூடிய தகவலாகவும் தான் இருக்குது. ஆனால் புத்தக ஞானம் அப்படி கிடையாது. புத்தக ஞானத்துலேருந்து உங்களுக்குள்ளே தர்க்க ஞானம் வரும். அந்த தர்க்க ஞானம் உங்களுக்குள்ளே மரஞானம் மலரும். பேரன்புடன் உங்கள் கேள்வியை கேளுங்கள், வாழ்க்கையை கொண்டாடுங்கள்.